அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, எங்கள் மதத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் எங்கள் மனங்களில் இடம்பெற்றிருக்கின்ற இந்து கிறித்தவ சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தனித்து விளங்கும் தௌஹீத் ஜமாஅத் எனும் தலைப்பை இங்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக தனியாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, தனிமரம் தோப்பாகாது என்றெல்லாம் பழமொழிகளை சொல்லி சமுதாயத்தில் எந்த நன்மையை நாம் அடைவதாக இருந்தாலும் அதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மரபை பல ஆண்டுகளாக நம்பக்கூடியவர்கள் தமிழர்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு பல நேரங்களில் பல விஷயங்களில் தனித்து நிற்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி தனித்து நிற்பதை பலரும் கண்ணார கண்டு கொண்டு வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் ஏன் தனியே நிற்கிறார்கள், ஏன் ஒன்றாக சேர்ந்தால் என்ன, முஸ்லிம்கள் அளவிலாவது அந்த ஒற்றுமை இருந்தது என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்திற்கு நிறைய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாமே, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றலாமே, இவர்கள் ஏன் பிரிந்து கொண்டு செல்கிறார்கள் என்றெல்லாம் இந்த ஜமாத்தை பற்றி பல விமர்சனங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி விமர்சனம் செய்யக்கூடியவர்களிலே அறியாத பாமரர்களும் இருப்பார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்துக் கொண்டு நம்முடைய கொள்கை என்னவென்றே தெரியாமல் நம்மை எதிர்ப்பார்கள். இதிலே ஒரு வேடிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் நம்மை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, தௌஹீத் ஜமாத்தை, அதன் கொள்கையை, அதன் நிலைப்பாட்டை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களிலே 90% மக்கள் அவர்கள் நம்முடைய பேச்சுக்களை கேட்டிருக்க மாட்டார்கள், நம்முடைய எழுத்துக்களை வாசித்திருக்க மாட்டார்கள், நம் இயக்கத்தின் கொள்கை என்ன என்பதை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். இவர்களுடைய நிலை எப்படி என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு அதிலே உண்மை இருப்பதாக நம்பக்கூடியவர்கள் இவர்கள். ஒரு கொள்கையை நாம் விமர்சிப்பதாக இருந்தால், அதை தவறு என்று சொல்வதாக இருந்தால், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காம எப்படி விமர்சிக்கிறது? அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவங்க எழுதிய புத்தகங்களை படிக்காமல், அவங்களுடைய கட்டுரைகளை வாசிக்காமல் எப்படி முடிவுக்கு வர்றது? இதை யோசித்து பார்க்க வேண்டும். அதையெல்லாம் படித்து விட்டு நம்முடைய கொள்கையை அறிந்து விட்டு எதிர்க்கக்கூடியவர்கள் தாராளமா எதிர்க்கட்டும், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னவென்றே தெரியாமல் எதிர்ப்பதுதான் நமக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் இந்த சமூக மக்களுக்கு நமது நிலை என்ன, நம்முடைய தன்னிலை விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். எனவேதான் இது மாதிரியான தலைப்புகள் பேசுவதற்கு வழங்கப்படுகிறது. ஏன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தனியே நிற்குது, அதற்கான காரணம் என்ன என்பதை விளக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்குது. முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தனியாக இருப்பதே அசத்தியம் என்று எங்கேயுமே கிடையாதுங்க. கூட்டாக இருப்பதால் சத்தியம் என்று எங்கேயும் கிடையாது. ஒரு ஊர்ல, நான் உதாரணம் சொல்லுகிறேன், ஒரு ஊர்ல மொத்தம் 10 பேர், அதிலே ஒருவன் மட்டும் தனியே நிற்கிறான். அவன் நேர்மையாளன், நாணயமாக நடக்கக்கூடியவன் என்று வைத்துக் கொள்வோம். ஏனைய 9 பேர்களும் திருடர்கள் அல்லது கொள்ளைக்காரர்கள் அல்லது ஊர்ல பிரச்சனையை உண்டாக்கக்கூடியவர்கள். இப்ப நம்ம என்ன பார்ப்போம்? கூட்டாக இருக்கக்கூடிய அந்த திருடர்களை நம்ம ஆதரிக்க போறோமா,
அல்லது தனியா இருக்கிறத நல்லவனை ஆதரிக்க போறோம். தனியாவே நிக்கிறான், தனியா இருந்தா எப்படி அது சரியா இருக்க முடியும்னு சொல்ல போறோமா? அப்ப இந்த அடிப்படையே முதல்ல தவறு. தனியாக இருப்பதால் ஒன்று அசத்தியம் என்பதற்கு அடையாளம் அல்ல. ஒற்றுமையாக இருப்பதால் அது சத்தியம் என்பதற்கும் அடையாளம் இல்லை. அதெல்லாம் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொள்கையை அடிப்படையாக கொண்டு அதை உரசி பார்த்த பிறகுதான் நம் முடிவுக்கு வர வேண்டும். அப்படி தனியாக ஒன்றை சொல்லுவது அசத்தியம் என்று சொன்னால் அவர்களுடைய பார்வையில் இஸ்லாத்தின் கொள்கை அசத்தியம் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்ம ஸ்ட்ராங்கா சொல்வோம் இஸ்லாம் என்பது சத்தியம். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படாத, எந்த மத நம்பிக்கையை கொண்டவராலும் ஒளியப்படாத வித்தியாசமான தனித்த பாணியில் தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இந்த கொள்கையினுடைய அடிப்படையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் லா என்றால் இல்லை என்று அர்த்தம். எடுத்த உடனே அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை இல்லை, கிடையாது. இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. மற்றவர்களுடைய அந்த கொள்கையை சொல்லுகின்ற பாணியை நீங்க பாருங்கள். இது எங்கள் கடவுள், நாங்கள் அதை வழிபடுவோம், இது எங்கள் கடவுள் என்று அறிமுகம் செய்வாங்க. இஸ்லாமிய கொள்கை எப்படி? இந்த இறைவனை தவிர, அரிசியில் இருக்கின்ற அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எதுவுமே கடவுள் கிடையாது. மனிதர்களால் படைக்கப்பட்ட எதுவும் கடவுள் கிடையாது. படைத்தவனுக்கு மாற்றமாக படைப்பினங்களுக்கு கட்டுப்படுதல் கிடையாது. படைத்தவன் படைப்பினம் எல்லாம் ஒன்றுதான். படைப்பினங்கள்ல எல்லாம் சமம், படைத்தவன் தனி. இந்த படைத்தவனோடு அவனுடைய படைப்பினம் எதுவும் ஈடாக முடியாது. அந்த ஒரு இறைவனை தவிர வேறு எந்த ஒன்றும் வணக்கத்துக்குரியவராக ஆக முடியாது என்கின்ற இந்த கொள்கையே, இந்த கொள்கையினுடைய அந்த அமைப்பே தனித்த அமைப்பில் தான் இருக்கிறது. அதற்காக வேண்டி இதனை தனியான ஒரு கொள்கையை சொல்லுவது இஸ்லாம். உலகத்தில் உள்ள மற்ற கடவுள் கொள்கையை சொல்ற மாதிரி, மற்ற மதங்களை உள்ள மாதிரி சொன்னா என்னன்னு சொல்லி இதை ஓரம் கட்டிடலாமா? அப்ப தனித்து இருப்பதால் அது அசத்தியம் ஆயிராதுங்க. எனவே நாம் ஏன் தனித்து நிற்கிறோம்? அதற்கு பல காரணங்கள் உண்டு. தனித்து நாம் இருந்தாலும் சரி, நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய கொள்கை என்ன என்பதை நாம் தெளிவாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்களிடத்தில் நாம் கொள்கையை வைக்கக்கூடிய அந்த முறையை நீங்கள் பாருங்கள். அதுல தனியாக தானே நிற்கிறோம். மக்களிடத்தில் சத்தியத்தை வைக்கக்கூடிய நேரத்தில், முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், அதை குறித்து நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், அதை சமூகத்தை நாம் எப்படி பறைசாட்டுகிறோம் என்ற அடிப்படை, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார்களா? ஒரு காலம் இருந்தது, மக்களுக்கு மார்க்கம் என்றால் என்னென்று தெரியாது. குர்ஆன்ல எத்தனை அத்தியாயம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியாது. குர்ஆனுடைய தமிழாக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இன்னைக்கு குர்ஆன் தமிழாக்கத்தை நம்ம படிக்கிறோம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி குர்ஆனை தமிழிலே மொழிபெயர்க்கவில்லை. குர்ஆனை தமிழிலே மொழிபெயர்ப்பவன் காஃபிர் என்று பத்துவா கொடுத்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? யாரு குர்ஆனை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்களோ அவன் காஃபிர். அது எப்படி அல்லாஹ் அரபியில அருளிய வேதத்தை எப்படி தமிழ்ல மொழிபெயர்க்கிறது? இதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டி. அவர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்து வைத்திருந்த அளவு இவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு எப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு கொள்கையை சொல்லும் போது உட்டடிச்சுட்டு போறதை நீங்க பாக்குறீங்களா? இதான் இப்படித்தான் மார்க்கத்தில் இது சட்டம், அது இப்படித்தான், என்ன ஆதாரம், அதெல்லாம் கேட்காத, ஆதாரம்லாம் கிடையாது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எந்த விதமான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்தை நாம் வாதிட்டு பேசி இருக்கிறோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உலக நிர்வாக அடிப்படையை விட்டு விடுங்கள், நம்ம வசதிக்கு வைத்துக் கொள்வது. மார்க்கமே நமக்கு அது அனுமதி கொடுத்திருக்கிறது. மார்க்க அடிப்படையிலே ஷரியத் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே சொந்த கருத்தாக குர்ஆன் ஹதீஸில் இல்லை, ஆனால் நாங்கள் இப்படி நினைக்கிறோம், எனவே நீங்கள் கேளுங்கள் என்று இந்த சமுதாயத்தில் ஒரு கருத்தை நாம் திணித்திருக்கிறோமா? கண்டிப்பாக திணித்தது கிடையாது. எந்த ஒன்றை சொன்னாலும் அதற்கு உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறோம்.
ஆதாரங்களை சமர்ப்பிப்பதோடு மட்டுமல்ல, இது அப்படியே மூடப்படவில்லை. இதுதான் நிலைப்பாடு என்று நாங்கள் திட்டவட்டமாக சொல்வதில்லை. இது நாங்கள் பார்த்த வரையில், எங்களுடைய அறிவை கொண்டு ஆய்வு செய்ததில் எங்களுக்கு கிடைத்தது இதுதான். ஒருவேளை நீங்கள் இதைவிட சிறந்த ஒரு கருத்தை கொண்டு வந்தால், ஒரு கருத்தை வாதிட்டால், குர்ஆன் ஹதீஸில் இருந்து அதற்கு நீங்கள் சான்றுகளை சமர்ப்பித்தால், எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் தயார் என்று வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி வேற எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தனியா நிக்கிறோமா இல்லையா? தனியா நிக்கிறோம்னு சொன்னா இதிலே நாம் தனித்து நிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அழகிய நடைமுறையை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முறையில் நாம் இதை உருவாக்கி வைத்திருக்கிறோம். தனியா போறான்னு சொல்றாங்களே, இந்த அமைப்பு தனியாக நின்றதனால் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த நன்மைகளை நாம் பட்டியல் போடுவோமா? ஒருவேளை நாமும் இவங்களோடு சேர்ந்து போயிருந்தால் 10ஓடு 11 அத்தோடு இது ஒண்ணும்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டத்தோடு ஐக்கியமா இருந்தோன்னு வைங்க, அவ்வளவுதான். தர்கா வழிபாடு இன்னும் தழுதுக்கித்தான் போயிருக்கும். இன்றைக்கு இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தின் காரணமாக எவ்வளவு இது குறைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை இன்றைக்கும் கூட தர்கா வழிபாடு நடப்பதை பார்க்கிறோமா? இல்லை, உச்சிப்புலி தர்கா இருக்குது. உச்சிப்புலியில சாவுல மீது நாயகம் என்று வைத்துக்கொண்டு அங்கு ஒரு வழிபாடு நடக்கிறது. அவரை அவுலியா என்று தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள். அப்ப இது தவறு என்று நம்ம பேசணுமா இல்லையா? பேசுவதென்ன தப்புன்னு சொல்வதல்ல, அதற்குரிய எவ்வளவு நியாயங்களை கேட்க முடியுமோ அவ்வளவு நியாயத்தை கேட்டிருக்கிறோம். இப்ப கேட்கிறோம், சாவுல மீது நாயகத்தை அவுலியான்னு சொல்றாங்களே, அவுலியாண்டா யாருங்க? குர்ஆன் ஹதீஸை யார் பின்பற்றுகிறார்களோ அவங்க தானே அவுலியாவா இருக்க முடியும். சாதாரண மக்களை போல கிடையாது. அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். யார் அவுலியாக்களா இருக்கிறார்களோ அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். ஆனால் சாவுல மீது நாயகத்தின் வரலாறு என்ன தெரியுமா? அவர் நபி வழிக்கு மாற்றமா நடந்திருக்கிறார். இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஆதாரம் காட்டுறேன். நாகூர் ஹனீஃபா ஒரு பாட்டு படிப்பார், கேட்டிருக்கீங்களா? கருணை கடலாம் காதர் வழியின் காரண சரிதம் கேளுங்கள் அப்படின்னு படிப்பார்ல. அந்த பாட்டுல இது இவருடைய வரலாறு, சாவுல மீது நாயகத்தின் வரலாறு. அதுல இடையில ஒரு வார்த்தை வரும், 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள் அதனை மறுத்தார் திடமாக. அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே. அவர் ஷாஹேப் மீரானான், புனித நாகூர் மீரானான் பாடி படிப்பார். 28 வயசு ஆச்சான். வீட்டில் உள்ள வாப்பா அம்மாலாம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். அதெல்லாம் முடியாது, நான் அல்லாவிற்காக வேண்டி என்னை அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்லி கல்யாணத்தை முடியாதுன்ட்டாரு. உடனே அதை பெரிய அவுலியாக்கள் பார்த்தீர்களா? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கல்யாணமே முடிக்காமல் வாழ்ந்தார்கள். நீங்கள் சஹீஹ் புகாரி எடுத்து படித்து பாருங்கள். 3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட போய் நபிகளாருடைய இபாதத்தை குறித்து விசாரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வணங்குவாங்க, மனைவி விளக்கம் கொடுக்குறாங்க, இப்படி இப்படி வணங்குவாங்க அப்படின்னு. அவங்களுடைய பார்வையில அது ரொம்ப குறைவா தெரியுது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க நபி, அவங்க ரொம்ப செய்ய வேண்டியது இல்லையில, அல்லாவே முன்பின் பாவங்கள்லாம் மன்னிச்சு விட்டான். அவர்கள் குறைவாக செஞ்சா போதுமானது. நம்ம அப்படி இல்லை, நம்ம நிறைய செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார், உசல்லி லைல அபதா, நான் இரவெல்லாம் நின்று தொழப் போகிறேன், தூக்கமே கிடையாது, ராத்திரி பூரா என்னது ஒரே தொழுகை என்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் காலமெல்லாம் நோன்பு வைக்க போறேன், வருஷம் முழுக்க நோன்பு என்கிறார். மூன்றாவது சொல்றார், ஆனா ஆத்தசிலுன் நிசா, நான் பெண்களை விட்டு விலகி இருக்க போறேன், கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். இவங்க பேசக்கூடிய இந்த பேச்சை நபி இவங்க வீட்டில இருந்து கேட்கிறாங்க. கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து, யாருப்பா பேசுனது அப்படி, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை விட நான் அல்லாவை அதிகம் அஞ்சக்கூடியவன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க, நான் தொழுகவும் செய்வேன், தூங்கவும் செய்வேன், சில நாள் நோன்பு வைப்பேன், சில நாள் நோன்பு இல்லாம சும்மா இருப்பேன், கல்யாணம் முடிச்சு மனைவி மக்களோட தான் வாழ்றேன் என்று சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை எவன் புறக்கணிப்பானோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது. நபி அவங்க சொன்ன வார்த்தை.
அப்ப இந்த வரலாறை அடிப்படையாக வச்சு பார்த்தா கூட குறை இருக்கலாம், ஆனா அந்த மக்கள் அப்படி நம்புறாங்க. இந்த வரலாறை அடிப்படையாக வச்சு பார்த்தால் எனது வழிமுறையை புறக்கணித்தவன் என்னை சார்ந்த இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இவர் என்ன சொல்றாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வழியை புறக்கணிச்சு விட்டு மார்க்கத்துக்காக வேண்டி வந்தாராம். அவரை அவுலியா என்று வைப்பார்கள். கேள்வி கேட்டோம், இந்த மாதிரி எல்லாம் மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறோம், யாராவது கேட்டார்களா? மார்க்கத்தை இந்த அளவு நுணுக்கமாக அவங்க சிந்தித்தார்களா? அவுலியாக்கள் என்று தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க. சரி, அவுலியாக்கள்னா யாருன்னு பார்த்தா இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய அந்த இதை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நல்லவங்களை தானே வைக்கணும். சில பேருடைய உள்ளத்தை பத்தி நமக்கு தெரியாது. இப்ப இவர் இருக்கிறாரு முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி, அவர் தான் ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. அவர் தான் இன்டர்நேஷனல் லீடர். உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களுக்கும் தலைவர் யாரு? முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி. அதோட சொல்லுவாங்க, அவருடைய அந்த மௌலுதுகளை படிக்கும் போது, முஹைதீன் மௌலுது, யாக்குத்து பாலம் படிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, கதமி அலா ரகபாத்தில் அவுலியாயி. அவர் சொன்னாராம், முஹைதீன் சொன்னாராம், என்னுடைய கால் பாதம் இருக்கிறது எல்லா அவுலியாக்களுடைய பிடரியின் மீது இருக்கிறது. பிடரின்னா கழுத்து பின்புறம், கழுத்துல பேக் சைடு இருக்கு பாருங்க, அதான் என்னது? பிடரி. இந்த முஹைதீனுடைய கால் இருக்கு பாருங்க, கால் பாதம், அந்த கால் பாதம் எங்க இருக்குதான்? எல்லா அவுலியாக்களுடைய பிடர்கள் இருக்குது. எல்லாம் சங்கில மிதிக்கிறான்னு வழங்குது. இங்க உள்ள சாவுலம்பி நாயகத்துல இருந்து, ஏர்வாடி இப்ராஹிம்ல இருந்து, அதுபோல அஜ்மீர் ராஜாவில இருந்து எல்லா அவுலியாக்களுமே யாரு தான்? முஹைதீன் மூலமாக சங்கில மிதிவாங்காளர்களாக தான் இருக்கிறாங்க. இப்படி நம்புகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அவங்களுடைய அந்த வம்சாவளியை எடுத்து பார்த்தால் அவுலியாக்கள் என்று உண்டாக்கி வச்சிருக்கிறாங்கல்ல. சரி, நல்லடியார்கள் என்று தெரியாதவங்களுக்கு கட்டி வச்சுட்டு போறாங்க, அதை கூட ஒரு வகையில விட்டு போவோமே, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லட்டவங்க. வெளிப்படையாக பார்த்தாலே இவர்களை மகான் என்று சொல்ல முடியாது. மார்க்கத்தினுடைய விரோதிகளாக இருந்தவர்களை கூட இவர்களை அவுலியாக்கள் பட்டியலில் கொண்டு வந்தாங்க. தமிழகத்து அவுலியாக்களுடைய பட்டியலில் ஒருத்தர் இருக்கிறார், குணங்குடி மஸ்தான் என்று சொல்லுவாங்க. இந்த குணங்குடி மஸ்தான் தொண்டியை சார்ந்தவர். இவர் யாருன்னு சொன்னா ஒரு பாடகர், கவிஞர். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, கவிஞர்களை பற்றி சொல்லும் போது அஷ்ஷராவு எத்தபிஉல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். அரம் தர அன்னகும் ஃபீ குல்லி வாதின் யகீமுன் வ அன்னகும் யகூலூன மா லா யஃபாலூன். ஏன் தெரியுமா கவிஞர்களை பின்பற்றக்கூடாது? அவர்கள் இல்லாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். எது நடைமுறையில் இல்லையோ, யதார்த்தத்தில் இல்லையோ, அதையெல்லாம் யார் சொல்லுவா? இந்த கவிஞர்கள் சொல்லுவார்கள். அவன் பேச்சை நம்ம அளவிடவே முடியாது. ஒன்று கிடக்க ஒன்று என்ன செய்வார்கள்? உளறுவார்கள். அதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லணும், அதுக்குள்ள போக வேண்டாம். இவர் ஒரு கவிஞர், பேசிக்கா ஒரு கவிஞர். இவரும் இஸ்லாத்தை பற்றி நிறைய கவிதை படிச்சாராம். அவர் செத்து போயிட்டாரு. அவருக்கு தர்காவை கட்டி அங்கு வழிபாடு நடக்குது. அவர் படிச்ச பாட்டை எடுத்து பார்த்தால் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு நேர் மாற்றமா அவர் பேசியிருக்கிறார். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமது. இந்த வார்த்தையை தெரியாத, இதற்கு உரிய மொழியாக்கம் தெரியாத முஸ்லிம்கள் உண்டா? இறைவன் அவன் ஏகன், அல்லாஹு சமது, அவன் எந்த விதமான தேவைகளும் இல்லாதவன். அல்லாஹ்வுக்கு என்று தேவை உண்டா? இறைவனுக்கு உணவு உண்டா? குடிபானம் உண்டா? ஆடை உண்டா? பிற சமுதாய மக்கள் அப்படி நம்பலாம், அது அவங்க நம்பிக்கை. கடவுளுக்கே பல பல உணவுகளை எல்லாம் படைப்பார்கள். இஸ்லாத்தில் அது உண்டா? அல்லாஹு சமது, அவனுக்கு எந்தவித தேவையும் கிடையாது. இந்த ஆள் பாட்டு படிக்கிறார், குணங்குடி மஸ்தான். என்ன படிக்கிறாரு? முட்டையும் பொரித்து முழுக்கோழியும் தான் பொரித்து தட்டை பீஞானில் வைத்து தந்திடுவேன் நிராமயமே. யாருக்கு? அல்லாவுக்கு. யாரெல்லாம் ஒரு ஆம்லெட் போட்டு தர்றேன் வாங்கிக்க, ஒரு ஆஃப் பாயில் போட்டு ஒரு என்னது முட்டை பொரியல் பொடி மாஸ் பண்ணி தர்றேன் வாங்கிக்கிற மாதிரி முட்டை பொரித்து அல்லாவுக்கு கொடுப்பாராம். இவர் யாரு? தமிழகத்தில் உள்ள ஒன்னாப்த அவுலியாவா இருக்கிறார். இன்னொரு பாட்டு படிக்கிறார். இப்ப திருமண வாழ்க்கை இருக்குல்ல, திருமண வாழ்க்கையை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு உயர்வா சொல்லுது தெரியுமா? வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா. அல்லாஹ் சொல்றான், அழகா சொல்லுகிறான், உங்களில் இருந்தே உங்கள் துணைவியரை படைத்து உங்கள் இருவருக்கு மத்தியிலே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய சான்றுல ஒன்று.
நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து அமைதி பெறுறீங்க என்றெல்லாம் திருமண வாழ்க்கையை சிலாகித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அது அல்லாஹ்வுடைய சான்று என்று வேற பேசுகிறான். இந்த ஆள் பாட்டு படிக்கிறார், கல்யாணம் பண்ணாதங்கிறார். அது எப்படி சொல்லுகிறார்? ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். அந்த நாரிகள் ஆசைவை தையையோ வையத்தில் பெண் கொண்ட பேர் பெற்ற பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே. கல்யாணம் பண்ணிடாதீங்க. ஏன் தெரியுமா? ஆடென்றும் ஆடுகப்பா. வீட்டுக்கு வர மனைவி சும்மா இருக்க மாட்டா, ஆடு அப்படின்னு ஆடுவா. அப்புறம் என்ன? மாடுகப்பா. வீடென்றும் வீடுகப்பா. தேடென்றும் அதை போய் தேடிட்டு போய் டம்பாடு துரத்தி விடுவா, வெள்ளாட்டுக்கு வரட்டி விடுவா. இப்படி எல்லாம் இருந்தேன்னு சொன்னா ஆண்டவனை மறப்பாக்கி விடுவாள். கடவுள் நம்பிக்கையை, இறை சிந்தனையை, இறைவனை தொழுவதை இல்லாமல் ஆக்கிடுவா. கல்யாணமே பண்ணாத அப்படிங்கிறார். கல்யாணம் பண்ணுவதை பற்றி நம்ம குர்ஆன்லயும் பார்த்தோம். நான் ஏற்கனவே ஒரு அதிசயம் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அப்ப இஸ்லாத்துடைய போதனைக்கு நேர் மாற்றமாக ஒருத்தன் கவிதை படிக்கிறான். அவன் யாரு? அவர் அவுலியாவில் இருக்கிறார். அங்கே போய் வழிபாடு நடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோச நாசத்திற்கு இந்த சமுதாயம் ஆளாகி இருந்தது. தனித்து நின்ற இந்த ஜமாத்து தனங்க அதை புரிய வைத்தது. தனி நினைக்கிறேன்னு சொல்றாங்களே, நம்ம எடுத்து பிரச்சாரம் செய்வதை போல யாரும் செஞ்சாங்களா? அப்ப தனியாக நிற்பது பிரச்சனை இல்லை. தனியாக நிற்கக்கூடிய நாம் எப்படி அழகா எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வித்திட்டவர்கள், விதையிட்டவர்கள் நம்ம தான். அது தெரியுமா? இன்றைக்கு எத்தனையோ பல பள்ளிவாசல்கள்ல பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸுகள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னால் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களா? பெண்கள் போராட்ட களங்களுக்கு வந்தாங்களா? வந்த போதெல்லாம் என்ன சொன்னார்கள்? பொம்பளைகளை கொண்டு போய் தெருல விட்டாங்க, பொம்பளைகளை கொண்டு போய் பள்ளிவாசல்ல விட்டாங்க என்றெல்லாம் கேலி பேசினார்களே. அதை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ். பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லி அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்து அதை மக்கள் புரிந்து கொண்டு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். இன்றைக்கு நிலைமை என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜமாத்துடைய கூட்டங்கள், பிரச்சாரங்கள், மாநாடுகள் எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஆண்களை விட பெண்களுடைய கூட்டம் தான் அலைமோதுகிறது. இதற்கு காரணம் என்ன? நம்ம இந்த பிரச்சாரத்தை உடைக்கிறோம். பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்பதை மாற்றி பெண்களும் பள்ளிக்கு வரலாம் என்று சொன்னோம். இன்னைக்கு ஆக விட்ட எல்லா பேரும் போயிருவாங்கன்னு சொல்லி எங்க பள்ளிக்கு நீங்க வந்து ஓரமா உட்காந்துக்கங்கன்னு சொல்லி இப்போ ரூம் அளவுக்கு ஒதுக்கிட்டு வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த கதவு திறக்கப்படுவதற்கு கூட தனியாக இன்று நம்ம போராடிய இந்த பேச்சுக்கள் தான் காரணம். எத்தனை விதங்களில் புரட்சி உண்டாக்குறதுக்கு தெரியுமா உங்களுக்கு? திருமண சட்டம் என்று எடுத்து எல்லாத்திலையுமே, திருமணமாகட்டும் வியாபாரமாகட்டும் எதில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம முதல்ல ஒன்று எடுத்து செஞ்சிருவோம். அது மக்கள்கிட்ட பரவி வரும்போது நாங்களும் அப்படிதான் போய்க்கிருவாங்க. அப்படி நிறைய திருமண சட்டங்கள் ஏராளமான ஞாபகத்துக்கு வருது. இப்ப திருமண சட்டத்தில் ஒரு முக்கியமான சட்டம் இருக்குதுங்க. என்ன சட்டம் தெரியுமா? நபி அவங்க சொல்லி கொடுத்த சட்டம். ஒரு பெண்ணை ஒரு மணமகன் திருமணம் முடிக்க போறார் என்று சொன்னால், சம்பந்தப்பட்ட அந்த மணமகளும் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்து முடிவு செய்ய வேண்டும். இது மார்க்க சட்டம். இவ்வளவு காலமாக இது இல்லாமத்தான் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக நம்முடைய நடவடிக்கையை பார்த்து எப்படி பெண்கள்லாம் பள்ளிக்கு அவங்களும் அனுமதிக்க ஆரம்பிச்சாங்களோ, இன்னைக்கு நம்ம பண்றதை பார்த்து எல்லா பேரும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. இது நம்ம சமுதாயத்தில் போராடித்தான் இதை நம்ம பெற்றோம். எப்படி செய்வாங்க? கல்யாணம்னு வரும், மாப்பிள்ளைக்காரனுக்கு மட்டும் பொண்ணை காட்ட மாட்டாங்க, எல்லா பேரும் பார்த்து வந்துருவாங்க. அந்த வீட்டில் 10 பேர்னு வைங்க, நேற்று பிறந்த பிள்ளையில இருந்து 95 வயசு தாத்தா வரைக்கும் போய் வீட்டில் பார்க்குற வேலைக்காரி உள்பட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவாங்க. இவன் வீட்டில் கிடப்பான், என் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்களே பொண்ணு. அப்ப பார்த்து நேரில் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் இல்லையா? அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். பிற்காலத்தில் கொஞ்சம் டெவலப் ஆகி போட்டோ அளவுக்கு வந்துச்சு. இந்த போட்டோங்கிறது என்னன்னு நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். போட்டோங்கிறதுலாம் சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நெல்சன் மண்டேலா தெரியுமில்ல? நெல்சன் மண்டேலா நமக்கு அந்த கருப்பு நிறம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கருப்பு நிறம் என்பது இழிவு கிடையாது, உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். நெல்சன் மண்டேலாவை போட்டோ பிடிச்சி அவர் கருப்பு, ஜார்ஜ் புஷ் இருக்கிறான்ல அவன் கலர் எப்படி
செக்கச்சேவேர்னு கலரு. நெல்சன் மண்டேலாவை போட்டோ பிடிச்சி ஜார்ஜ் புஷ் கலருக்கு மாற்றி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். பார்த்தா சார் இவ்வளோ அழகா, இவ்வளவு கலையாக, இவ்வளோ வெள்ளையா ஒரு மாப்பிள்ளையான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அது அந்த அளவுக்கு மாற்ற முடியும். அப்போ ஃபோட்டோக்கள்னு கொண்டு வந்தாங்க. அது என்ன செய்வான், உள்ள முகப்பொருள் இருந்து கருவளையத்திலிருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி அவனே பேரன ஒளிமா போட்ட மாதிரிலாம் போட்டு காமிச்சு அழகாக கொண்டு வந்து கொடுத்துருவான். அது கிடையாது, நேரிலே பார்க்க வேண்டும். இதுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஆதாரத்தை முன்வைத்தோம். முகைரா இப்னு ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அன்சாரிகளில் உள்ள ஒரு பெண்ணை பேசியிருக்கிறேன், மனம் பேசியிருக்கிறேங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நதர்த்த, நீ பாத்தியா? இல்ல பார்க்கவும் இல்ல, சும்மா பேசித்தான் வச்சிருக்கிறோம். ஃபந்துர் இலைஹா, நீ போய் முதல்ல பாரு, பார்த்துட்டு முடிவு பண்ணு. ஏனென்று சொன்னால் அன்சாரி பெண்களுடைய கண்ணிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசம்னா குறை கிடையாது. இப்போ ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு ஸ்டைலா இருக்கா இல்லையா? இப்ப நம்ம இந்தியர்களா இருக்கிறோம், தமிழர்களா இருக்கிறோம். உங்களுடைய பார்வையில ஜப்பான்ல உள்ள ஒரு பெண் எப்படி இருப்பா? என்ன சப்ப மூக்கா இருக்குன்னு நம்ம கேட்போம். இங்க இருக்கால் எப்படி ஜப்பானுக்காரங்க சப்ப மூக்குமோ, அவன் எப்படி கேட்பான் தெரியுமா? என்னடா இது, ராமநாதபுரத்துக்காரங்களுக்கு குடமுழகா மாதிரி மூக்கு இருக்குன்னு அவன் நினைப்பான். அது எப்படி அவன் பார்வையில் எப்படி தெரியும்? பெருசா தெரியும். நம்ம பார்வையில் அது சிறுசா தெரியும். அப்ப இது வட்டாரத்தில் வருகின்ற மாற்றம், குறை கிடையாது. அப்ப மக்காவில் உள்ள பெண்களுக்கும் மதீனால உள்ள பெண்களுக்கும் கண்ணிலே வித்தியாசம் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்ப அன்சாரி பெண்ணுடைய கண்ணில வித்தியாசம் இருக்குது, பார்த்துட்டு முடிவு பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. அது மட்டுமல்ல, அங்க ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ அதை கவனிக்கணும். என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? நீ போய் பெண்ணை பார்த்து நீ முடிவு பண்ணு. இன்னஹு அஜ்தரு ஐயுதம பைனகுமா, உங்கள் இருவருக்கும் மத்தியிலே அன்பை பரிமாறுவதற்கு அது ஏற்றமானதாக இருக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க தெரியுமா? நீ முதல்ல பார்த்து நீ ஓகே பண்ணு சொன்னா அதுக்கு பிறகு மனம் முடிச்சு வாழும் பொழுது அந்த வாழ்க்கை இனிப்பா இருக்கும். இதுல பொதுவாக ஒரு சைக்காலஜி இருக்கு. மனிதர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. ஒருவன் எதை தான் தேடிக்கொண்டானோ அதுல ஒரு குறை வந்தா அவன் அதை பெருசுபடுத்த மாட்டான். எப்போ அடுத்த ஆள் மூலமா ஒண்ணு வந்துச்சோ அதுல குறை வந்தா ஏத்துக்கிற மாட்டான். இப்ப நம்ம ஒரு சட்டை எடுத்துட்டு வரோம், ரெடிமேட் கடைக்கு போய் ஒரு பட்டன் தைக்காம விட்டுட்டான், லேசா ஒரு இடத்துல தையல் ஸ்டிச்சிங் இல்லையா, ஸ்டிச்சிங்க ஓடும் போது மிஸ் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு போயிடும். இதே சட்டைய இன்னொரு ஆள் எடுத்து கொடுக்குறாரு, சட்டை எடுத்துருக்கிறான் பாரு, விளக்கெண்ண மாதிரி எடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இருக்குதா இல்லையா? அப்ப தானாக ஒன்றை தேடும் போது அதுல குறை வந்தால் தன்னைத்தானே தேற்றிக் கொள்கின்ற ஒரு இயல்பு மனுஷனுக்கு உண்டு. அடுத்தவர் மூலமா வந்தா அதுல ஒரு பிரச்சனை வந்தா ஏத்துக்கிற மாட்டோம். இப்ப ஒருவன் அவன் நேர்ல போய் பெண்ணை பார்த்து மனம் பேசி முடிவெடுத்து விட்டான், ஓகேன்ட்டான். பெண்ணு சரியா கூட பார்க்கல, பார்த்து ஓகேன்ட்டான். கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி மனைவி ஆயிட்டா. மனைவியாகி பக்கத்துல பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பரு இருக்குது. அந்த பருவம் அவன் கவனிக்கல. உதாரணத்துக்கு சொல்றேன், கவனிக்காட்டி கூட இப்ப தேர்ந்தெடுத்தது இவன் தான் தேர்ந்தெடுத்திருக்கான். என்ன சொல்லுவான், நம்ம தான் தேர்ந்தெடுத்தது. ஒரு பருதனங்க என்ன இருக்குது, அந்த பருதாமா உனக்கு அழகுன்றுவான். அப்படி பெல்ட் அடிச்சிருவான் சில பேர். இதே மாதிரி இவன் பார்க்காம அவன் வீட்டுல பார்த்து கல்யாணம் வச்சு வச்சீங்க, பார்த்த உடனே கல்யாணத்தன்னைக்கு ஏற்கனவே எரிச்சல்ல இருப்பான். பொண்ணை என்னத்தை கொண்டு கட்டி வைக்க போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே எங்க அப்பனுடைய டெஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கும், எங்க அம்மாவை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க பார்த்துருக்கிற பொண்ணு கண்டிப்பா உருப்படி இல்லாம தான் இருக்கும். அப்படிங்கிற மனநிலையில வந்து பார்க்கும்போது ஒரு பரு தெரியுதுன்னு போச்சு அவனுக்கு. இந்த பரு பிடிச்ச சொரிச்சிருக்கே கொண்டாந்து கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாடி போட்டாங்கன்னு சொல்லிடுவான். அப்ப அவனே பார்க்கும்போது அதுல அவனுக்கு ஒரு மன ஆறுதல் இருக்கிறது என்பதற்கு தானங்க நபி அப்படி ஒரு சட்டத்தை சொன்னாங்க. இதை இந்த சமுதாயம் நடைமுறைப்படுத்தியதா அதெல்லாம் பார்க்க கூடாதுவாங்க. அதெல்லாம் நாங்கள் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், நீ வச்சு வாழ்ந்து கொள்ள வேண்டும். மாப்பிள்ளையோட நிலைமையெல்லாம் அப்படித்தான், பொண்ணுடைய நிலைமையும் அப்படித்தான். யாருக்கு பிடிக்கிறதுன்னு முக்கியம் இல்ல, மாப்பிள்ளைக்கு காட்ட மாட்டோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஓகே, மாப்பிள்ளைக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாராம், அவனுக்கு கல்யாணமே ஆவலையாம். அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு அறிவாளி இருந்தார். அவர் கூப்பிட்டு, ஏன்பா அவனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது? இல்ல சார், எங்க அம்மா வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, எந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தாலும் சரி அது நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதில் என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு இணைய மாதிரி ஏன் குணம் அது இல்லை, இணைய மாதிரி இல்லைன்னு சொல்லி தான் புறக்கணிக்கிறாங்க. அப்ப இவர் அறிவாளியில விளக்கம் சொல்றார், இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இதை சரி பண்ணிடலாம். ஒரு பொண்ணை நீ தனியா போய் முதல்ல பார்த்து உங்க அம்மாவுடைய குணத்தை பூரா சொல்லி, எங்க அம்மாவுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்,
நீ அந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னா நீ ஓகே ஆயிடலாம்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. இவனும் அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து விளக்கு கொடுத்து அப்படி ரெடி ஆயிடுச்சு. அம்மா போறாங்க பார்க்கறாங்க, பொண்ணு ஓகே ஆயிடுச்சு. சார் நீங்க சொன்னது ஓகே ஆயிடுச்சு, அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பார்க்குறாரு. என்னப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சா? இல்லை சார். இப்போ அவங்க அம்மா தான் பிடிச்சி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. எங்கள் அம்மா பிடிச்சிருக்குண்டாங்க, எங்கள் வாப்பா வேணான்ட்டாரு. சரி ஏன் வேணான்ட்டாரு? கூப்பிட்டு சொன்னாரா வாப்பா, டே மகனே நல்லா கேட்டுக்க, அவள் உங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறா. ஏன்னா 30 ஆண்டுகளாக நான் உன்னை கட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அந்த கஷ்டம் உனக்கு வேணாம், வேற பொண்ணை பாருன்னு அவர் தள்ளி விட்டாரு. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி அவருக்கு பிடிக்குதா இவருக்கு பிடிக்குதா என்று பார்த்தாங்களே தவிர வாழ போகின்ற மணமகனுக்கும் மணமகளுக்கும் பிடிக்குதா என்பது பார்க்கப்பட்டதா? சமுதாயத்தில் இல்லை. அதை உடைச்சு கொண்டு வந்தோம். தௌஹீது திருமணம் என்று சொன்னால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும், நபி காட்டி அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய திருமணங்கள், தௌஹீது திருமணங்கள் எப்படி இருந்தது? பெண்களை பார்த்து இப்பவும் இல்ல, 30-35 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மணப்பெண்ணை மண ஆணை பார்த்துத்தான் நாங்கள் முடிவு செய்வோம் என்று தனியா நின்று உருவாக்கணும். அங்கே தனியா நின்றோம். அதனுடைய அந்த நல்ல விளைவை இன்னைக்கு பார்க்கணும். நம்ம ஜமாத்தை கடந்து பல பேரும் இன்னைக்கு அதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்களே. இதற்கு கூட நம் தனியாக நின்று போராடியதா ஒரு காரணம். இல்லை என்று சொன்னால் இதை நாம் அறுவடை செஞ்சிருக்க முடியாது. இது மாதிரியாக ஏராளமான உதாரணங்களும் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை சுன்னத்துகளை, எத்தனை நபிமொழிகளை நாம் உயிராக்கி இருக்கிறோம். சமுதாயத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதையெல்லாம் நம்ம இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். புதுசாக இல்லை, நபி சொன்னதை இந்த சமுதாயத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சகர் நேரத்திற்குரிய பாங்கு இவங்க இல்லாததான் செய்வாங்க. சகர் நேரத்தில் 2 பாங்குக்கு, அதாவது சகருக்கு ஒரு பாங்கு சுபுவுக்கு ஒரு பாங்கு என்ன மார்க்கத்தில் இருக்குது. அங்கே 2 பாங்கு கூடும். ஜும்மாவில் அது ஒரு பாங்கு தான் கூடும். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சகருக்கு 2 பாங்கு கிடையாது, அது ஒரு பாங்கு தான், சகருக்கும் சுபுவுக்கும் சேர்த்து. ஆனால் ஜும்மாவுக்கு 2 பாங்கு. நபி என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாற்றமாகவே வாழ்ந்து பழகி போனவர்கள் இவர்கள். அப்ப இதையெல்லாம் மாற்றி நம்ம பாங்கு சொல்லும் போது கேள்வி பண்ணுவாங்க, பாத்தீங்களா 4 மணிக்கு பாங்கு சொல்றாங்க, 5:30 மணிக்கு சுபு வக்து ஆரம்பிக்குது, 4 மணிக்கு பாங்கு சொல்றாங்கன்னு சொல்லி ஏராளம் பேசினார்கள். நம்ம அதை பத்தி சட்டை பண்ணோமா? ஏன் சட்டை பண்ணல? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது பழிப்போரின் பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். பேசக்கூடியவன் எதையும் பேசுவான். இதை வந்துட்டாங்க, ஊரை 2 ஆக்கிட்டாங்க, 4 ஆக்கிட்டாங்க, 10 ஆக்கிட்டாங்க, 40 ஆக்கிட்டாங்க, என்னமும் பேசிட்டு போகட்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பின்பற்றுவதிலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்துவதில் மக்கள் எந்த விதமான பழிச்சொல்லை சொன்னாலும் சரி, அவர்கள் லா யகாஃபூன், அவர்கள் அதுக்கு அஞ்சவே மாட்டார்கள். இது ஒரு ஏகத்துவாதியினுடைய அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் என்ன மாதிரி எல்லாம் நம்ம பத்தி விமர்சனம் பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கும் அப்படித்தான். ஒரு கருத்தை சொல்றோம், அந்த கருத்தை சொன்னால் மக்கள் நம்மை எதிர்ப்பார்களோ என்பதற்காக நம்ம மாற்ற மாட்டோம். மார்க்கத்திலே உள்ளதை உள்ளதுபடி சொல்லுவோம், இப்பவும் சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்காக எவ்வளவு பெரிய ஜமாத் என்ன, ஐநா சபையை திரண்டு வந்தாலும் சரி, பீரங்கி குண்டுகளுக்கு நம்மை இலக்காக்கினாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை விட்டு கொடுக்க நாம் தயாரில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு நாம் தயாரில்லை. அல்லாஹ் சொன்னால் சட்டம் தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் சட்டம் தான். அடுத்தவங்க கிண்டல் பண்றாங்கன்றதுக்காக வேண்டி நாம் எதையும் மாற்றிக்கொண்டு போவதில்லை. அதற்காகத்தான் துணிவா நிற்கிறோம். எத்தனை விஷயங்கள்ல நம்ம துணிவா நிற்கிற எங்களுடைய துணிவை, இந்த ஜமாத்தின் துணிவை எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேளை, எப்படி எல்லாம் மற்றவர்கள் அரசியலுக்கும் அரசாங்கத்திற்கும் போலீசிற்கும் இவர்கள் பயந்து நடுங்கி சாகிறார்கள், இந்த ஜமாத்துக்கார மட்டும்தான் எதை பற்றியும் பயப்பட மாட்டான். அல்லாஹ் தவிர யாருக்கும் இவர்கள் அஞ்ச மாட்டாங்க நம்ம நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு சான்று வேண்டுமா? இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ பல அமைப்புகள் இரத்த தானம் கொடுக்குறாங்க. தொண்டு நிறுவனங்கள், லயன்ஸ் கிளப் மாதிரி எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க. தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மாநிலத்திலேயே முதல் இடத்தை பெற்றிருப்பது இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இந்த ரத்தம் யாருக்கு போகுது? தௌஹீத் ஜமாத்காரனை பார்த்து பார்த்து கொடுக்குறோமா? நீ யாரு தௌஹீத் ஜமாத்காரனா ரத்தத்தை ஒரு பாட்டில் ஏற்றிக்க, நீ யார் சுன்ன ஜமாத்தா
உனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோமா? அதை பார்ப்பதில்லை. ஒரு ஆளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், அவருக்கு ரத்தம் தேவையா? உடனடியாக களத்துல போய் நின்று கொடுக்கிறோம். அதுல இந்துக்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், நாத்திகர்கள் இருப்பார்கள், நம்ம கொள்கையை சாராத மற்ற எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த இரத்த தானம் கொடுக்கிறதுல இந்த ஜமாத்து முன்னிலையில் இருந்தது. இது தனித்து இருந்து செஞ்சதா, கூட்டா இருந்து செஞ்சதா? கூட்டா இருந்த அத்தனை பேரும் சேர்ந்து செஞ்சது என்ன? தமிழகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை உலமாக்கள் இருக்கிறாங்க, அந்த உலமாக்கள் குப்பை கொட்டக்கூடிய எத்தனை இயக்கங்கள் இருந்தன. அவர்கள் இந்த இரத்த தானத்திற்காக வேண்டி செஞ்ச முயற்சி என்ன? ஜமாத்து நிர்வாகிக்கு போன் வரும், நம்ம ஜமாத்து நிர்வாகிக்கு, இந்த மாதிரி இந்த ஜிஹெச்ல அவசரமா ஒரு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, என்ன குரூப் பாய், பி பாசிட்டிவா ஏ பாசிட்டிவா? உடனடியாக ஆளை தயார் பண்ணி அனுப்புறது நம்ம ஜமாத்துல. இன்னொரு ஜமாத்துக்கு போனை போட்டு ரத்தம் வேணும், ரத்தம்லாம் கிடையாது, கத்த போதும் சொல்லி அஜரத்தை அனுப்பிடுறேன் பாரு. அதுக்கு தான் லாயக்கு. ரத்தம் உயிர் காக்கிற ஒரு போராட்டம். ஒருத்தர் சாவ கிடக்கிறான், அவனுக்கு போய் தன்னுடைய உடம்பிலே ஓடக்கூடிய ரத்தத்தை எடுத்து கொடுத்து அவனை நீங்கள் பிழைக்க வையுங்கள். மண் அகியாக பக்க அன்னமா அகியன் நாச ஜமியா. உலகிலே ஒருவனை வாழ வைத்தவன் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் வாழ வைத்திருக்கு அது சமானம் என்று இறைவன் திருமறையிலே சொன்னானே. அதை புரிந்து கொண்டு அந்த தாரக மந்திரத்தை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்து எத்தனை பேருக்காக வேண்டி இந்த உதவி போய் கொண்டிருக்கிறது. என்னங்க இது என்ன பலகீனத்தை நீங்கள் பார்த்தீர்கள்? தனியாக நிற்பதனால் நாங்கள் எதிர வீக் ஆயிட்டோம். சில தவறுகள் இருக்கலாம், அதை மறுப்பதற்கு இல்லை. தௌஹீத் ஜமாத்துன்னு சொன்னா அது அப்படி ஏ டு செட் கரெக்ட்னு சொல்ல வரவில்லை. நாளைக்கு மறுமையிலே போகும்பொழுது அல்லாட்ட போறோம், மகசரில் நிக்கிறோம், நீ யாரு டிஎன்ஜ ஓடு சொர்க்கத்துக்கு, நீ யாரு டிஎன்ஜி இல்லையா ஓடு நரகத்துக்கு நல்லா சொல்லுவானா? அங்கே இது கிடையாது. ஆகரத்தில் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் மகசர்ல டிஎன்ஜே கிடையாது, ஒரு டிஜேவும் கிடையாது. இது எதற்கு? ஒரு பெயர், இந்த உலகத்தில் இயங்குவதற்காக வேண்டி வச்சிருக்கிறோம். ஆனால் அடிப்படை என்ன? கொள்கை. அந்த கொள்கையை தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பார்க்க போறான். அந்த கொள்கையை பின்பற்றுவதில் நம்மிடத்திலே சில தவறுகள் இருக்கலாம். தவறுகள் இருந்தாலும் அதை இருட்டடிப்பு செஞ்சு நம்ம சொல்ல மாட்டோம், உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். ஜக்காத் விஷயத்திலே இது எங்கள் நிலைப்பாடு. ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தால் அது போதுமானது. அதே பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை நபி சொல்லவில்லை. அது திருமறை குர்ஆனிலும் இல்லை. இது எங்கள் நிலைப்பாடு. இப்பவும் அறிவிக்கிறோம். யாரா ஒரு ஆலிம் சார் இல்லை, அப்படி இல்லை. ஒரு பொருளுக்கு ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனிலே ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது என்று கொண்டு வந்து நிரூபித்து காட்டினால் நாளைக்கு அறிவிக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்று சொல்லி அறிவிக்க தயாரா இருக்கிறோம். அப்ப இந்த நிலைப்பாட்டை சொல்லுவதில் கூட எப்படி ஒரு வெளித்தன்மையோடு, எந்த விதமான அண்டர் கிரவுண்ட் வேலையும் நடக்காமல் உள்ளது உள்ளபடி அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தை பாருங்கள். சில நிலைப்பாடு மாறி இருக்கும். சில ஹதீஸ்களை முடிவு செய்வதில் சில விஷயங்கள் தகவல்கள் பின்னாடி கிடைத்திருக்கும், அதை மாற்றி கொண்டிருப்போம். ஆனா அடிப்படை கொள்கையில எந்த மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். இன்னைக்கும் சொல்றோம், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். குர்ஆனும் ஆதாரபூர்வமாக உள்ள ஹதீஸ்களும் திருமறை குர்ஆனோடு முரண்படாத செய்திகளும் தான் மார்க்கம். இதுல இன்றைக்கும் என்றைக்கும் நம்மகிட்ட மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மற்றவங்க நிலையை பாருங்க. ஒரு அமைப்பை இஸ்லாமிய அமைப்பு என்று உருவாக்கியவங்களுடைய நிலையெல்லாம் அவங்க வாழ்க்கை பயணத்தை எடுத்து பாருங்க. ஆயிரம் முரண்பாடுகளை நீங்க பார்க்கலாம். சொல்லுவாங்க ஆரம்பத்தில், இனில் ஹுக்குமு இல்லால் இல்லா அப்படிமா, என்னது அதிகாரம் அனைத்தும் அல்லாவுக்கே அப்படின்னு. இப்ப என்ன? மக்களுக்கே அதிகாரம் அடிச்சா பார்த்தீங்கன்னா அந்தர்பல்ட்டி அதிகாரம் அல்லாவுக்கேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்ன? இப்படி ஜனநாயகம் சிறுக்கு. இந்திய ஜனநாயகம், இந்த கவுன்சிலர் இருந்து பிரதம மந்திரி வரைக்கும் இந்த செட்டப்பே தப்பு. எது ஹிலாஃபத்து தான் வரணும், இஸ்லாமிய சட்டம் தான் வரணும், மற்ற எல்லாமே சிறுக்கு என்று சொன்னார்களே. இன்னைக்கு என்ன? டமன்னு கொட்டடிச்சு வந்து ஓட்டு கேட்கறத பார்க்கிறோம். என்னடா இது? ஆனா அந்த மடம் ஆகாட்டி சண்டை மடம் வாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி, போனா இப்படி அல்லாட்டி பச்சா குடும்பி சரைச்சா மொட்டை வாங்கலாம். அந்த மாதிரி போனா அப்படி இல்லாட்டி இப்படி. ஒன்னு ஜனநாயகம் சிறுக்கு, நான் எலெக்ஷன் நிப்போம், எனக்கு ஓட்ட போடு. அப்புறம் என்ன சொன்னாங்க? நம்ம கொடி வச்சது டிஎன்டிஜே கொடிண்டு இருக்குது, பச்சை வெள்ளை கருப்பு கொடி.
இது சிறப்பா, இது புனிதமா, இது முத்தமிட்ட நமக்கு நன்மையா, இதை வீட்டில் வாங்கி வச்சா உங்களுக்கு சலாஞ்சொல்ல நன்மை கிடைக்க போகுதா? ஒன்றும் கிடையாது. அடையாளம். எத்தனையோ இயக்கம் வீட்டிங் போடுறாங்க, என்னடா அதை கூட்டம்னு ட்ரெயினில் போகிறவங்க பார்ப்பாங்க. அப்போ இது என்னது? பச்சை வெள்ளை கருப்பா டீ இருந்துச்சேன்னு தெரியும். இது ஒரு அடையாளம். இதற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. இந்த நிறத்திற்கு என்று எந்த முக்கியத்துவத்தை வழங்கல. நம்ம இப்படி தெளிவா இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருக்கோம். எப்போ இந்த கொடியை உண்டாக்குன காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படித்தான் இந்த கொடியை வச்சிருக்கிறோம். ஆனா இவங்க எப்படி தெரியுமில, கொடி கூடாது, கொடி சிறுக்கு, என்னது டீ கொடி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னாங்களா? இப்ப என்ன தெரியுமில, கொடி வச்சுக்கிட்டு சளிவிட்டு பிசுன்னு அடிக்கிறது. எது? ராணுவத்துக்காரன் தோத்து போயிடுவான். அவன் தேசிய கொடி அழிப்பா சளிவிட்டு, அதுக்கு மேல பயங்கரமான சளிவிட்டு. அப்ப நிலைப்பாடை பாத்தீங்களா? எல்லாம் இந்த எகனைக்கு மோகனமாங்கல்ல, நேர் மாற்றமாக நிலைப்பாட்டை மாறி போய் கொண்டிருக்கிறார்களே. இந்த ஜமாத்துடைய நிலைப்பாடு எப்படி? சில விஷயங்கள் நிர்வாக விஷயம், உலக விஷயங்களா இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு தலைவர், மாநில தலைவரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக 2 முறை பதவியில இருக்கலாம். அதுக்கு பிறகு என்ன, அவங்க பதவிக்கு வரக்கூடாது, ஒரு பதவிக்கு பிறகு வரலான்னு வச்சிருக்கிறோம். இது மார்க்க சட்டமா, உலக சட்டம்? நாளைக்கு இதை நிரந்தரமாக்கினாலும் தப்பு கிடையாது, அல்லது ஒரு தடவை ஆக்கினாலும் தப்பு கிடையாது. அது நம்ம வசதிக்கு வைத்துக் கொள்வது. இது மார்க்கத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மார்க்க நிலைப்பாட்டை பொறுத்தவரை என்னைக்கு இந்த கொள்கையை நம்ம பேச ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய இந்த கொள்கை தெளிவாக போய் கொண்டிருக்கிறது. ஆனா மற்றவங்க நிலைமையை பாருங்கள். நம்மை விமர்சிக்க கூடியவர்கள், நம்ம எல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடியவங்க தனிச்சு போயிட்டான், தனியா நிக்கிறான், ஊரை 2 நாளாகிட்டான்னு சொல்றாங்களே, அவங்க நிலையை பாத்தீங்களா? அரசியல் கட்சின்னு போனாங்க. இந்த சமுதாயத்தினுடைய இந்த சக்தியை, இந்த பலத்தை முன்னிறுத்தி தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவங்க தேடினார்கள். எப்பவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சமுதாயத்திற்குள்ள மொத்த கோரிக்கையா இருக்கும் போது தனியாக யாரும் அடையாளம் காட்டப்படக்கூடாது. இதெல்லாம் இந்த மக்கள் கேட்கறாங்க. இந்த மக்களுக்கு என்னன்னு கேட்கணும். இவ்வளவு மக்கள் வந்தாங்க, இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, ஒன்று நீதி கேட்க வந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அரசாங்கமே, மத்திய அரசே, மாநில அரசே, காவல்துறையே, உள்ளாட்சி துறையேன்னு கேள்வி கேட்போம். மக்களுக்கு காமிக்கும் பொழுது ஒழுங்கா கிடைக்கும். எப்பொழுது இவ்வளவு மக்கள் எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க, எனக்கு நீ என்ன தருவ? போச்சு, அவ்வளவுதான். அப்படித்தான் வந்தது. தனியாக நின்றோங்கிறாங்களே, தனியாக நின்று இந்த ஜமாத் அடைந்த நன்மை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அடைந்த ஆதாயம் என்ன? ஒரு கவுன்சிலர் உண்டா? ஒரு எம்எல்ஏ உண்டா? எம்பி உண்டா? ஒரு வக்ஃபு வாரிய பதவி உண்டா? ஒரு பதவியும் கிடையாது. பைலா போட்டு வச்சிருக்கிறோம். அதுலயும் ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பொதுவாக யாருக்கு மக்கள் சக்தி கிடைக்கிறதோ அவர்கள் அதை வைத்துக்கொண்டு அரசியலை நோக்கி நெருங்கி செல்வார்கள். 100 பேர் இருக்குது, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு வரும். 1000 பேர் ஆரம்பிச்சிட வேண்டியதான். 10,000 பேர் கட்சிக்கு பேர் என்ன வைக்கிறது, 1,00,000 பேர் என்ன கடலை கொடி வைக்கிறது, அப்படியெல்லாம் போயிடும். அப்ப நம்பர் கூட கூட எப்படி போவோம்? கட்சி ஆரம்பிச்சு 10 சீட்டை வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த ஜமாத்தை என்ன செஞ்சு தெரியுமா? மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க அதிகரிக்க அரசியலை விட்டு விலகி சென்றது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. மக்கள் சக்தி வருது, அப்புறம் என்ன, எலெக்ஷன்ல நாங்க நிக்க மாட்டோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அரசியல் நிக்காது, ஆதரவு வேண்டாம் கொடுப்போம், இந்த சமுதாயத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சு இடஒதுக்கீடு தர்றீங்களா, ஒரு நன்மை பண்ணீங்கன்னு சொன்னா எங்கள் ஆதரவு உங்களுக்குன்னு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் இன்னொரு சட்டம் இருந்தது. உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல, நிர்வாகிகள், மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், கிளை நிர்வாகம், இந்த நிர்வாகிகள் யாரும் எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடாது. ஆனா உறுப்பினர்களா இருப்பாங்களா இல்லையா? வெறுமனே உறுப்பினர், நிர்வாகி கிடையாது. அந்த உறுப்பினர்கள் எலெக்ஷன்ல போட்டியிட தடை இல்லை அப்படின்னு இருந்துச்சு. அப்ப கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. என்ன ஆகுது? அதை உடைக்கப்பட்டு இந்த ஜமாத்துல உள்ள உறுப்பினராக இருந்தாலும் சரி எலெக்ஷன்ல நிக்க கூடாது, அப்படி அரசியல் விட்டு வெளியே போறோம். அப்புறம் என்ன, கூட்டம் பெரிய லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அதுக்கு பிறகு என்ன, எந்த எலெக்ஷன்லையும் எந்த தேர்தலிலும் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் யாரையும் ஆதரிக்கவும் செய்யாது. இப்படி மக்கள் கூட்டம் பெருகக்கூடிய வேளையில அரசியலை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி வந்தமே, எதற்காக? இந்த மக்களுக்கு அப்பதான் நன்மை கிடைக்கும். எப்பொழுது நம்முடைய அடையாளத்தை காட்டி தனி ஒருவருக்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சரோ என்று போனோம் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு களத்திலே இறங்கி போராடியது என்று சொன்னால் அதற்கு அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். ஏன் தர்றான் இவங்க உண்மையா போராடுவாங்க, இவங்க யாரையும் வாய கட்ட முடியாது, யாரையும் ரூபாயை கொடுத்து ஆஃப் பண்ண முடியாது, எந்த சலுகையை வாங்கிக்கிட்டு இதை ஒத்துக்கிறவே மாட்டாங்க என்று சொல்லி நம்ம ஜமாத் ஒரு விஷயத்தை கையில எடுத்தால் அரசாங்கத்தில் இருந்து அனைத்து ஏஜென்சிகள் வரைக்கும் நம்ம ஏன் நம்முடைய கோரிக்கை வென்றெடுக்கப்படுதுன்னு சொன்னா இந்த நிலைமைதான் காரணம். தனியாக நின்றாலும் யாருக்கும் விலை போகக்கூடாது என்பதற்காக இந்த கொள்கையிலே நம்ம சரியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒற்றுமையை கொலைத்து விட்டார்கள். அடுத்து ஒரு கோஷம் தனியா போயிட்டேன்னு சொல்றது மட்டுமல்ல, ஒற்றுமையாக இருந்த சமுதாயத்தை நம்ம கொலைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒற்றுமை என்பது ஃபர்லு என்று பேசுறாங்க. ஒற்றுமையா இருப்பது என்னவா மார்க்கத்தில்? ஃபர்லு. அது மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆன்ல எங்கேயாவது அல்லாஹ் ஒற்றுமை இருங்கன்னு சொல்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். நல்ல விஷயங்கள் நம்ம விஷயமா சொல்லக்கூடிய நேரங்கள்ல ஒன்றா சேர்ந்து போய்க்கிறலாம். கெட்டது செய்யக்கூடிய நேரங்கள்ல அங்க ஒற்றுமை கிடையாது. குர்ஆன்ல எத்தனை நாள் சொல்லி காட்டுறது தெரியுமா? நபியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரே, யார் தங்களுடைய மார்க்கத்தை பல கூறாக பிரித்து விட்டார்களோ லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவர்களோடு உமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் பிரிக்கிறாங்க. எந்த ஒற்றுமைங்கிறாங்களே, அல்லாஹ் நபியை பிரிக்கிறான். அவங்க கூட சேர்ந்துடாத, அவன் ஆள் சரியில்லை, கொள்கை சரியில்லை, அவன் நிலைப்பாடு சரியில்லை, அவங்க கூட போயிடாத. நபி அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா நில்ல இல்லா நில்லுஹு, மறுமையிலே எந்தவித நிழலும் இல்லாத ஒரு நேரத்தில் தன்னுடைய அரிசை கொண்டு இறைவன் 7 பேருக்கு நிழல் கொடுப்பான். அதுல 7 பட்டியல் தனியா வருது. அதுல ஒருத்தன் யாரு தெரியுமா? ரஜுலுன் தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, இறைவனுக்காக வேண்டி சேர்ந்து இறைவனுக்காக வேண்டி பிரிந்த 2 மனிதர்கள். வார்த்தை நீங்கள் கவனியுங்கள். இறைவனுக்காக வேண்டிய சேர்ந்து இறைவனுக்காக வேண்டிய பிரிந்த 2 மனிதர்கள் நாளைக்கு அரிசி என்கின்ற பாக்கியத்தில் இருப்பார்கள். இப்ப என்ன இருக்குது? சேருவதும் இருக்கிறது, பிரிவதும் இருக்கிறது. சேருவது எதுல? நல்ல கொள்கையில, நல்ல நிலைப்பாட்டில், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத தன்மையில சேரலாம். மார்க்கத்திற்கு மாற்றமாக நடந்தால், இஸ்லாத்திற்கு புறம்பாக நடந்தால் அங்கு ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப நல்லவர்களோடு நம்ம கைகோர்க்க தயார், நல்ல விஷயங்கள்ல சேர தயார். தீமை நடந்ததுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் ஒதுங்கி நிற்போம். இங்க குடும்பத்தில் நாங்கள் நிற்கவில்லையா? திருமணங்கள் செய்வார்கள். திருமணங்கள் செய்யும் போது வரதட்சணை திருமணமா இருக்கும். மார்க்கத்திற்கு முரணான வகையிலே திருமணம் செய்வார்கள். ரொம்ப நெருங்கிய உறவு. அவ்வளவு சங்கடப்பட்டாலும் கூட அந்த திருமணத்திற்கு நாங்கள் போக மாட்டோம், தனியா நிற்போம், தனிச்சு நிற்போம். எதற்காக? இது நபி வழி திருமணம் அல்ல. நபிகள் நாயகம் காட்டி தந்த முறையிலே இந்த திருமணம் நடைபெறவில்லை, மகர் கொடுக்கப்படவில்லை, வரதட்சணை வாங்கப்பட்டிருக்கிறது, ஆடம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நபியினுடைய வார்த்தைக்காக வேண்டி அந்த திருமணங்களை நம்ம புறக்கணித்திருக்கிறோம். இங்க தனியே தான் நிற்போம். அப்ப என்னது ஒற்றுமை என்று சொன்னால்? தீமையிலே ஒற்றுமை கிடையாது. ஆனா இந்த ஒற்றுமை எல்லாம் யார் பேசுறாங்களோ அவங்க இதை பத்தி எல்லாம் சட்டை செய்யவே மாட்டாங்க. ஒற்றுமையா இருந்துக்கிறோம், உங்கள் கொள்கை நீங்க இருந்து கொள்ளுங்கள், எங்கள் கொள்கையில நாங்க இருந்துக்கிறோம், ஆனா எல்லாரும் ஒற்றுமையா போய்க்கிருவோம் என்று இந்த கூட்டுக்களவாணித்தனம் இருக்கு பாருங்க. இது ரொம்ப டேஞ்சருங்க. அவன் கொள்கையில இருந்துட்டா பரவாயில்ல, இந்த கூட்டுக்களவாணித்தனம் வருதுன்னு வைங்களேன், அதுதான் என்னது? பெரிய ஒரு வில்லங்கத்தில் கொண்டு போய் தள்ளிடும். மக்கள் சத்தியத்தை புரிய மாட்டார்கள், பாவமான காரியங்களை கூட லேசாக செய்ய ஆரம்பிப்பார்கள். அதைத்தான் என்ன நம்ம கண்கூடாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஜமாத்தை பொறுத்தவரை இன்றைக்கும் தெளிவாக சொல்லுகிறோம், என்றைக்கும் இந்த ஜமாத்தினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை குர்ஆன் ஹதீஸுக்கு மேல யாருடைய சொல்லும் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. தாடி வைத்தவரோ, தலப்பா கட்டியவரோ, ஜுப்பா போட்டவரோ, பெரிய ஜமாத்தில் பெரிய படித்த உலமாவோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக பேசினால், அல்லாஹ்வுக்கு எதிராக பேசினால், இஸ்லாத்தில் இல்லாததை சொன்னால் கண்டிப்பாக தோவுரித்து காட்டுவோம். அதனால் எப்பேற்பட்ட விளைவு வந்தாலும் சரி இந்த மக்களுக்கு
எங்களால் இயன்றவரை சத்தியத்தை உள்ளது உள்ளபடி எடுத்துரைப்போம். வல்ல இறைவன் எல்லா விதத்திலும் இந்த அமைப்பினுடைய இதுக்காக வேண்டி, வளர்ச்சிக்காக வேண்டி, அதனுடைய பல்வேறு பணிகளில் சிறப்பாக நடைபெறுவதற்காக வேண்டி இறைவன் கிருபை செய்ய வேண்டும். அப்ப எங்களுடைய நிலைப்பாடுகள் இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நடுநிலையோடு யோசித்து பார்த்து நீங்கள் சிந்தித்து சரியான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேர்வழியை தர வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.